பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு மாணவி சத்யபிரியாவை மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷுக்கு மரண தண்டனையை உறுதி செய்வதற்கான வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. அப்போது காதலித்த பெண் வேறொருவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்ட வேதனையில் திடீரென ஆத்திரத்தில் செய்த செயல் என்றும் இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல எனவும் சதீஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இது ஒரு திட்டமிட்ட செயல் என்றும் 2 நாட்களாக நோட்டமிட்டு 3வது நாள் ரயில் வரும் வரை காத்திருந்து ரயில் அருகில் வந்தவுடன் சதீஷ் தள்ளிவிட்டதற்கான சிசிடிவி ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதால் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சிபிசிஐடி தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் சதீஷுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டதுடன் 20 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என்று தெரிவித்தனர். சீனாவின் ஹாங்காங்கில் கொடூரமான தீ விபத்திற்கு உள்ளான அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் அனிமேட் செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வடக்கு தாய்போ மாவட்டத்தில் உள்ள வாங்ஃபுக் கோர்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் இன்னும் தீ எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் இவ்விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 44ஆக அதிகரித்துள்ளது. 300 பேர் மாயமாகியுள்ளனர். 1948ஆம் ஆண்டு ஒரு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 176 பேர் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஹாங்காங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் அதிகபட்ச இறப்பு எண்ணிக்கை இது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.